இது சப்பாத்தி பரோட்டாவிற்கு சைட் டிஷ்ஷாக மிக அருமையாக இருக்கும். நாம் ஃப்ரைட் ரைஸுடன் குழந்தைகளுக்கு இதை வைத்து கொடுத்தாலும் மிக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சற்று வித்தியாசமாக பட்டர் பீன்ஸ் கிரேவி செய்வதற்கு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, முந்திரி பருப்பு, சோம்பு, கசகசா, நாம் இவை அனைத்தையும் ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம். இதெல்லாம் ஃபைன் பேஸ்டாக அரைத்து எடுத்து விடலாம். நாம் குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் சிறிது பட்டை, கிராம்பு, ஜீரகம், சோம்பு சேர்த்து விடலாம். சோம்பு பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். நாம் அரைத்த வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டை கலந்து நன்றாக வதக்க வேண்டும். நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து 1 நிமிடம் வதக்கி அதனுடன் குழம்பிற்கு தேவையான மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி சேர்த்து விடலாம். நாம் பட்டர் பீன்ஸும் நறுக்கிய உருளைக்கிழங்கை சேர்த்து நன்றாக மசாலாவுடன் வதக்கி நாம் 1.5 டம்ளர் தண்ணீர் ஊற்றி 2 விசில் வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் பீன்ஸ் குருமா அருமையாக ரெடியாகிவிட்டது. நாம் வேறு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம். நாம் பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வைத்து செய்யும் இந்த கிரேவி ஹோட்டல் ஸ்டைலில் மிக அருமையாக இருக்கும். இது சப்பாத்தி பரோட்டாவிற்கு சைட் டிஷ்ஷாக மிக அருமையாக இருக்கும். நாம் ஃப்ரைட் ரைஸுடன் குழந்தைகளுக்கு இதை வைத்து கொடுத்தாலும் மிக டேஸ்டியாக இருக்கும். நாம் மிக எளிதாக செய்யக்கூடிய இந்த பட்டர் பீன்ஸ் கிரேவியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.